ஸோ இது வந்து பச்சன் சிங் வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ் 1980. இது வந்து ஒரு டெத் பெனால்ட்டி கேஸ். பச்சன் சிங் வந்துட்டு ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கோர்ட் வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்துரும். இவர் வந்து என்னோட ரைட் டு லைஃப் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டெத் பெனால்ட்டி வந்து வேலிட் பண்ணியிருப்பாங்க. எதனாலனா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ்ல இருந்து தான் டாக்ட்ரின் ஆஃப் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வத்வா கேஸ். பீகார் கவர்மெண்ட் வந்து ஆர்டினன்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருப்பாங்க. எத்தனை தடவைனா 256 டைம்ஸ். 256 டைம்ஸ் ஆர்டினன்ஸ் போட்டு போட்டு ஒரு லா வந்து 14 இயர்ஸ் வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அது வந்து அகெயின்ஸ்டாக கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் வந்து ஆர்டினரி லா மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அவசர கால சட்டம் தான். ஜஸ்ட் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர அது ஒரு லாவாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ஃப்ராட் மாதிரி. ஆர்டினன்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சர் இல்லாத அப்போ தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.